Hello guys, welcome to Subijay Vlogs. After a long time நம்ம வந்துட்டு ஹார்வெஸ்ட் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ தான் ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி அப்போ ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு கார்டன் போயிட்டு வந்துடுவாங்க. நான் வந்துட்டு லேட்டாக தான் எதிரி பண்ணுறதால என்னால் போக முடியாது. பட் இன்றைக்கி ஏதோ நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டேன். ஸோ தட் நான் வந்துட்டு வந்துடுதேன். ஸோ அதனால் எனக்கு vlog வந்துட்டு ஷூட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் க்ரீன் மிஞ்சால்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்துட்டு இன்னமுமே பிஞ்சாக தான் இருக்குது. ஸோ தட் அதை என்னால் போட முடியல. அண்ட் தென் இதில் வந்துட்டு இந்த க்ரீனில் மட்டும்தான் கொஞ்சம் நிறையா அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு க்ரீன் மிஞ்சாலை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை vlog-ஆக எடுத்தேன். அண்ட் தென் வந்துட்டு இது ஒயிட் பிரிஞ்சால் இன்னும் பிஞ்சாக இருக்குது. இந்த பழுத்திருக்கிறதெல்லாம் விதைக்கி விட்டுருக்குறது. அண்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ரேயான் கீரைன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நம்ம ஸ்பினாச் வெரைட்டி வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு போட்டதில்லை. ஒரே ஒரு தாட்டி தான் சிவப்பு தட்டிக்கீரை வந்துட்டு போட்டிருந்தோம். பட் இதுதான் செகண்ட் டைம் நம்ம போடுறது. இது கட் பண்ணி விட்டா நல்லா வளர்ந்துடும். அண்ட் கூடவே வந்துட்டு டொமேட்டோஸ் வந்துட்டு பிச்சேன். அண்ட் தென் வந்துட்டு ரெட் சில்லிஸு இது வந்துட்டு நான் வந்துட்டு காய விட்டுறத விதைக்கி போகலாம் தான். பட் இன்றைக்கி தேவை. ஸோ தட் எல்லாமே வந்துட்டு நான் பிச்சாச்சு. பட் பிக்கும் போதே அவ்வளோ காட்டமாக இருந்துச்சு. என்னால் பிடிக்கவே முடியல, அவ்வளோ காட்டும். அண்ட் தென் வந்துட்டு இது வந்துட்டு கொத்தவரக்காய். இது வந்துட்டு நான் பிக்கும் போதே என்ன பண்ணிட்டேன்னா செடியை வந்துட்டு உடச்சிட்டேன். தெரியாமல் வந்துட்டு பிக்கும் போது இழுக்கும் போது அந்த தண்டு வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ தட் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் வீடியோலேயும் வந்துட்டு ஒவ்வொரு செடியை வந்துட்டு பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது ஏதான் தெரில. அண்ட் தென் இங்கே இந்த சைடு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிக்க தெரில. அதனால் அம்மாகிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் அம்மா தான் வந்துட்டு பிச்சாங்க. எனக்கு வந்துட்டு பிக்க தெரியல. அதே மாதிரி நான் பிச்ச இன்னொரு செடியுமே வந்துட்டு உடச்சிட்டேன். அதனால் அம்மா வந்து பொறுமையாக பிக்க ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப முத்தி இருக்கிறது எல்லாமே நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா விதைக்கி விட்டுருவோம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பிடுங்கி நட்டுடலாம். அவங்க பிச்சுட்டு இருக்க கேப்பில் நான் இங்கே தண்ணி விட்டேன். ஸோ அவ்வளோதாங்க guys, இதுதான் இன்றைக்கான ஹார்வெஸ்ட். ஓகே guys, bye, thank you.